அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ப்ரெட்டு டோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டேன். மீடியம் சைஸ் தக்காளி 1, சில்லி ப்ளஸ் இருந்தால் போட்டுக்குங்க. அது இல்லை என்கிட்ட, அதனால் பச்சை மிளகா போடுறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, குடமிளகாய் இருந்தாலும் போட்டுக்குங்க. ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நிறைய 4 ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நான் 4 முட்டை போடுறேன். நீங்கள் ப்ரெட்டு ஸ்லைஸ் அதிகமாக எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் முட்டை இன்னும் 2 சேர்த்துக்குங்க. காலையில் டிஃபனுக்கும் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற நேரத்தில் ஒன்று செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. அதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, தக்காளி, தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுங்க, கொஞ்சம் கலராக வரும். ஒரு சிட்டிகை போதும், அதிகமாக போடாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டுக்கோங்க. எனக்கு தேவையில்லை, நான் போடல. முட்டை பத்தலைன்னா இன்னொரு முட்டையும் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலக்கும் போதே தெரியும். முட்டை பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க. இன்னொரு முட்டை போட்டுக்குங்க. நல்லா செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் முட்டை கொஞ்சம் இன்னொரு முட்டை போட போகிறேன். கலந்து வச்சுட்டேன். இப்போ இந்த ப்ரெட்டு கொஞ்சம் உள்ளே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு போடும்போது நல்லா சூப்பராக வரும். உள்ளே இருக்கிறது கட் பண்ணி அப்படியே எடுத்துடுங்க. இந்த அளவுக்கு எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா கொஞ்சம் கரெக்டாக வரும். இப்போ தவா வச்சுட்டோம். அடுப்பத்தை வச்சு நெய் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் போட்டுக்கோங்க. பட்டர் இல்லைன்னாக்கா நெய் போட்டு செய்யலாம். கொஞ்சம் சிம்லியாக வச்சு செய்யுங்க, அழகாக. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் மட்டும் கொஞ்சோண்டு கம்மியாக போட்டுக்குங்க. பாருங்கள், நான் என்கிட்ட சீஸ் இருக்குது, சீஸ் வச்சு செய்கிறோம். பட்டர் இருந்தாக்கா அதுவும் வச்சு செய்யலாம். இது பன்னீர் இருந்தாக்கா பன்னீர் வச்சு செய்யலாம், துருவி போட்டு. சீஸ் வச்சு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே இதை லைட்டாக வச்சு விட்டுடுங்க, அமுக்கிடுங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னாக்கா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அழகாக மொல்லமாக திருப்பிடுங்க. நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி எடுத்துடுங்க. செஞ்சு சுட சுட பசங்களுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் சூடான சுவையான ப்ரெட்டு டோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் உள்ள சீஸ் வச்சு செஞ்சுருக்கோம். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம், நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. பார்க்குறதான் பார்க்குறீங்க, அந்த லைக் பட்டனை டச் பண்ணிவிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.